பிரைஸ் லார்ட். இந்த புதன்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதிலும் இந்த சந்தோஷம். இந்த பிப்ரவரி மாதம் 14, 15, 16 3 நாட்கள் நம்முடைய சபையிலே பெந்தெகோஸ்தே பண்டிகை தூண் என்கிற தலைப்பிலே கூட்டங்கள் இருக்கிறது. அந்த கூட்டத்திலே நீங்கள் யாவரும் கலந்து கொண்டு ஆசீர்வதி பெற்றுக்கொள்ளும் அன்பாக அழைக்கிறேன். விசேஷமாக அதில் கர்த்தருடைய வார்த்தையை தேவ மனுஷன் ஏகாய் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அவருக்காக ஜெபியுங்கள், கூட்டத்தில் பங்கெடுங்கள். தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 66:5. தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் பயங்கரமானவர். அல்லேலூயா. சங்கீதக்காரர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுஷரிடத்திலே நடப்பிக்கும் கிரியைகள் பயங்கரமானவைகள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே அவர் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார், மகத்துவங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். 30 வருஷ ஊழிய அனுபவத்திலே ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் நடந்திருக்கிறது. ஜெபிக்கும் பொழுது சாசின் கட்டிலிருந்து, சூனிய கட்டிலிருந்து, மந்திர கட்டிலிருந்து, ஏவலிருந்து, வியாதி பலவீனங்களிலிருந்து, பலவிதமான உபாதைகளிலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் எல்லாம் தேவ நாமத்துக்கு மகிமைதான். அதற்காக மேகசினில் போட முடியாது, அதற்காக ஒளிபெருக்கி வச்சு விளம்பரம் பண்ண முடியாது. ஏனால் அது எல்லாம் எனக்காக அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமையாய் நடந்தது. அவர் இன்றும் அதே அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். தேவனுடைய மகத்துவங்கள் வெளிப்பட அவர் ஆயத்தமாக இருக்கிறார். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்க, இயேசுவை தேடுங்க, இயேசுவை கூப்பிடுங்க. உங்களிடத்துல அவர் நடப்பிக்கும் கிரியைகள் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஒன்றுமே செய்வதில்லை, இயேசுவே எனக்கு இறங்கும்னு சொல்லுங்க போதும், அவர் உடனடியாக இறங்கி உங்களுக்கு அற்புதம் செய்வார். இவர் அன்புள்ள தேவன். அவரை போல நம்மளை நேசித்து நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு கடவுள் இந்த பூமியில் இல்லவே இல்லை. நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீ என்னோடு நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக சொல்றேன். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.